மக்களே, கனடா வாங்க வாக்கியமுலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் ஃப்ளிட்வுட் பார்க்கு சரையில் இருக்குங்க. இந்த ஃப்ளிட்வுட் பார்க்கில் வந்து இங்கே பேஸ்பால் கேம் இவ்வளோ நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஒரு டீம் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்தால ஒயிட் கலர் டீம், இந்த ஒயிட் டீம் வந்து இப்போ இறங்க போகிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு கிட்ஸ் டீம் எல்லாம் ஒரு டீம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அடல்ட் எல்லாம் கீழே இறக்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாருங்கள், செமல்ல. கனடாவில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குதுங்க கிட்ஸுக்கு. பிள்ளைங்க வந்து இங்கே கனடாவுக்கு வந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கிட்ஸ் எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பியானோ கிளாஸ் போவாங்க, கராத்தே கிளாஸ் போவாங்க, சாக்கர் போவாங்க, பேஸ்கெட் பால் போவாங்க, பேஸ்பால் விளாடுவாங்க, கிரிக்கெட் விளாடுவாங்க, இவங்க கேரம் விளாடுவாங்க, செஸ் விளாடுவாங்க. இவங்க நிறைய கேமெல்லாம் விளாடுவாங்க. இந்தியாவை விட இங்கே நிறைய கேம் எல்லாம் இருக்குது. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் அதர்வைஸ் இஸ் ஓகேங்க. அவங்கெல்லாம் நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாடி எல்லாம் நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பாங்கங்க கிட்ஸ் எல்லாம். அது அவங்கள பார்க்குறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் கூட அந்தளவுக்கு இருக்கமா இல்லையோ அவங்க அப்படி இருப்பாங்க. பாருங்கள், கிட்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ப்ரிப்பேர் ஆகிறாங்க பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கணும். 24 மணி நேரம் ஏதாவது விளாண்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். சூப்பராக.